நண்பர்களே, இந்த வீடியோவில் பயமுறுத்தும் தகவல்கள் இருக்கின்றன. சிலருடைய பெயர்கள் பாதுகாப்புக்காக மாற்றப்பட்டுள்ளன. வியூவர் டிஸ்கிரேஷன் இஸ் அட்வைஸ்ட். ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. நள்ளிரவு 2 மணி. சுற்றி மனுஷ நடமாட்டமே இல்லாத ஒரு நெடுஞ்சாலை. நீங்க தனியா கார் ஓட்டிக்கிட்டு போறீங்க. ரேடியோவில் பாட்டு ஓடிக்கிட்டு இருக்கு. திடீர்னு உங்க கார் ஹெட்லைட் வெளிச்சத்துல சாலையோட நடுவுல ஒரு உருவம் நிக்குது. நீங்க பதறி போய் பிரேக் போடுறீங்க. கார் கிர்ன்னு நின்னுடுது. உங்க நெஞ்சு படபடக்குது. சாலையில ஒரு ஈ பறக்கிற சத்தம் கூட இல்ல. நீங்க தைரியத்தை வரவழைச்சு கார் கண்ணாடியை இறக்கி வெளியே பாக்குறீங்க. அங்க யாருமே இல்ல. ஒரு நொடிக்கு முன்னாடி அங்க ஒரு மனிதன் நின்னுகிட்டு இருந்தான். நீங்க அவனை பார்த்தீங்க, அவன் கண்களை பார்த்தீங்க. ஆனா இப்போ காலி. வெறும் தார் சாலை, இருட்டு, நிசப்தம். இது ஏதோ சினிமா கதை இல்ல நண்பர்களே. கடந்த 6 வருஷமா அந்த சாலையில் பயணம் செஞ்ச பல டிரைவர்கள், லாரி ஓட்டுநர்கள், பைக் ரைடர்கள் நேருக்கு நேர் சந்திச்ச ஒரு பயங்கரமான உண்மை இது. அந்த சாலை எது? அங்க என்ன நடக்குது? அந்த உருவம் யாரு? ஏன் நள்ளிரவு 2 மணிக்கு மட்டும் அது தெரியுது? இதோட பின்னணியில என்ன மர்மம் இருக்கு? எல்லாத்தையும் இன்னைக்கு நான் உங்ககிட்ட சொல்ல போறேன். ஆனா ஒன்னு மட்டும் உறுதியா சொல்றேன். இந்த வீடியோவை பார்த்துட்டு இனிமேல் நள்ளிரவுல அந்த சாலையில் போகணும்னா நீங்க 2 தடவை யோசிப்பீங்க. இப்ப நாம பேச போற அந்த இடம் பத்தி முதல்ல தெரிஞ்சுக்குவோம். தமிழ்நாட்டோட தெற்கு பகுதியில் 2 சிறிய நகரங்களை இணைக்கும் ஒரு மாநில நெடுஞ்சாலை இருக்கு. இந்த சாலையோட ஒரு குறிப்பிட்ட பகுதி சுமார் 7 கிலோமீட்டர் நீளம் இருக்கு. 2 பக்கமும் அடர்ந்த புளிய மரங்கள், நடுவுல ஒரு சிறிய பாலம். பாலத்துக்கு அப்புறம் ஒரு வளைவு. அந்த வளைவை தாண்டினா ஒரு பழைய கல்லு குடிசை. இந்த பகுதியை அந்த பகுதி மக்கள் கருப்பு வளைவுன்னு கூப்பிடுறாங்க. இன்னும் சிலர் சாபமிட்ட பாதைன்னு சொல்றாங்க. பகல் நேரத்துல பார்த்தா இது ஒரு சாதாரண கிராமப்புற சாலை. ஆடு மாடு மேய்க்கும் ஒரு அமைதியான இடம். ஆனா சூரியன் மறைஞ்ச பிறகு, குறிப்பா நள்ளிரவு 1 மணிக்கும் 3 மணிக்கும் இடையில அந்த சாலை முற்றிலும் மாறிடும். அந்த வழியா போற டிரைவர்கள் சொல்றாங்க, அந்த 7 கிலோமீட்டர் பகுதியில நுழைஞ்சதும் காரோட ரேடியோ தானா ஆஃப் ஆகிடுமாம். மொபைல்ல சிக்னல் முற்றிலும் போயிடுமாம். ஏசி ஓடிக்கிட்டு இருந்தாலும் கூட திடீர்னு காருக்குள்ள ஒரு குளிர் அடிக்குமாம். அது வெளியில இருக்கிற குளிர் இல்ல, எலும்பு வரை ஊடுருவுற ஒரு வேற மாதிரியான குளிர். ஆனா இதெல்லாம் ஒரு ஓரமா வச்சுங்க, உண்மையான பயம் வேற இருக்கு. அந்த பாலத்தை தாண்டி அந்த வளைவை நெருங்கும் போது சிலர் ஒரு உருவத்தை பார்த்திருக்கிறாங்க. சிலர் ஒரு சத்தத்தை கேட்டிருக்கிறாங்க. சிலருக்கு என்ன நடந்துச்சுன்னே தெரியாது. ஆனா அவங்க உடம்புல விவரிக்க முடியாத காயங்கள் இருந்திருக்கு. இந்த சம்பவங்கள் 1 இல்ல 2 இல்ல. கடந்த 6 வருஷத்தில் குறைஞ்சது 18 பேர் இதை அனுபவிச்சதா ரெக்கார்டு இருக்கு. இதுல 5 பேர் லாரி டிரைவர்கள், 3 பேர் தனியா பைக்ல போனவர்கள், மீதி 10 பேர் காரில் போனவர்கள். இதுல 3 பேர் விபத்தில் உயிர் இழந்திருக்காங்க. 7 பேர் மருத்துவமனையில் அட்மிட் ஆயிருக்காங்க. மீதி 8 பேர் உயிர் தப்பினாலும் அவங்க வாழ்க்கை அன்னைக்கு இரவுக்கு பிறகு ஒருபோதும் பழையபடி ஆகல. இந்த சம்பவங்களை ஒவ்வொன்னா நான் உங்ககிட்ட சொல்ல போறேன். ஆனா முதல்ல எல்லாத்தையும் ஆரம்பிச்சு வச்ச அந்த முதல் சம்பவத்தை பாருங்க. 2018 ஆகஸ்ட் மாதம் 14ஆம் தேதி வெள்ளிக்கிழமை இரவு. ரவிச்சந்திரன், வயது 35, சென்னையில் ஒரு ஐடி கம்பெனியில் வேலை செய்பவர். அவரோட சொந்த ஊர் தெற்கு மாவட்டத்தில் ஒரு சிறிய கிராமம். அவரோட அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை. திடீர்னு போன் வந்தது. ரவிச்சந்திரன் அன்னைக்கு சாயங்காலம் 6 மணிக்கு சென்னையிலிருந்து கிளம்பினார். நார்மலா ட்ரெயினில் போவார். ஆனா அன்னைக்கு அவசரம், அதனால காரில் கிளம்பிட்டார். இரவு 11 மணிக்கு ஒரு ஹோட்டல்ல நின்னு சாப்பிட்டாரு. காபி குடிச்சார். மீண்டும் கிளம்பினார். நள்ளிரவு 1:40 அவர் அந்த பகுதியை நெருங்கிட்டார். ரவிச்சந்திரன் ஒரு நம்பிக்கையான மனிதர். அவர் பேய் பிசாசு இதெல்லாம் நம்ப மாட்டார். அவரை பொறுத்தவரை எல்லாத்துக்கும் ஒரு அறிவியல் பூர்வமான விளக்கம் இருக்கு. அவர் பின்னாடி சொன்னார், அன்னைக்கு இரவு நான் அந்த சாலையில நுழையும் போது என்னோட ஜிபிஎஸ் திடீர்னு ரீகால்குலேட்டிங்னு காட்ட ஆரம்பிச்சுது. நான் அதை பெருசா எடுத்துக்கல. கிராமப்புற பகுதி சிக்னல் சரியா வராது, சாதாரணம்னு நினைச்சேன். அப்புறம் ரேடியோ எஃப்எம்ல பாட்டு போட்டிருந்தேன். திடீர்னு ஸ்டேடிக் வந்துருச்சு, கர்றன்னு. நான் சேனல் மாத்தினேன். எல்லா சேனல்லையும் அதே ஸ்டேடிக். சரி, ஆஃப் பண்ணிட்டேன். அப்புறம்தான் அது நடந்துச்சு. அந்த வளைவை நான் திரும்பும்போது என் கார் ஹெட்லைட் வெளிச்சத்துல சாலையோட இடது ஓரத்துல ஒரு பெண் நின்னுகிட்டு இருந்தா. வெள்ளை சேலையில, முடி அவிழ்ந்து முகத்தை மூடி இருந்தது. நான் முதல்ல நினைச்சேன், யாரோ ஒரு பெண் இந்த இரவுல இங்க நிக்கிறா, ஏதாவது ஹெல்ப் வேணுமோன்னு. நான் கார் ஸ்பீடை குறைச்சேன். ஆனா ஒரு விஷயம் என்னை யோசிக்க வச்சது. அந்த பெண் நிக்கிற ஸ்டைல். மனிதர்கள் சாலையோரத்துல நிற்கும் போது ஒரு இயற்கையான போஸ்டர் இருக்கும் இல்லையா? ஒரு கால் முன்னாடி ஒரு கால் பின்னாடி கொஞ்சம் ரிலாக்ஸா இருப்பாங்க. ஆனா அந்த பெண் நின்னது எப்படி சொல்றதுன்னே தெரியல. 2 கால்களும் ஒட்டி, கைகள் 2ம் உடம்போட ஒட்டி, ஒரு சிலை மாதிரி முற்றிலும் அசையாம நின்னுகிட்டு இருந்தா.
காற்றில கூட அவ முடி அசையல. ஆனா காற்று வீசிக்கிட்டு இருந்தது, மரங்கள் ஆடிக்கிட்டு இருந்தது. ஆனா அவ மட்டும் முற்றிலும் அசையாம. நான் கார் வேகத்தை இன்னும் குறைச்சேன். அவளை நெருங்க நெருங்க என் உடம்புல ஒரு வேற மாதிரியான உணர்வு வந்துச்சு. எப்படி சொல்றதுன்னா, ஒரு பயம் இல்ல, ஒரு எச்சரிக்கை மாதிரி. உன் உள்ளுணர்வு உனக்கு அலாரம் அடிக்கிற மாதிரி. போகாதே போகாதே போகாதேன்னு. நான் அவளை கடந்து போனேன். ஒரு 50 மீட்டர் போயிருப்பேன். ஏதோ ஒரு உந்துதலில் ரியர் வியூ மிரர்ல பார்த்தேன். அவ இல்ல, அந்த பொண்ணு இல்ல. நான் அவளை கடந்து போனது 5 நொடிக்கு முன்னாடி. ஒரு மனிதர் 5 நொடியில எங்க போவாங்க? 2 பக்கமும் புளிய மரங்கள், புதர்கள், காட்டு பகுதி. ஓடினாலும் இந்த நேரத்துக்குள்ள மறைய முடியாது. நான் கார் நிறுத்தல, ஸ்பீட கூட்டினேன். என் கை நடுங்குச்சு. ஸ்டீரிங் வீலை 2 கையாலும் இறுக்கமா பிடிச்சேன். 6 கிலோமீட்டர் இருக்கு இந்த பகுதி முடிய. அந்த 6 கிலோமீட்டரும் நான் 120 ஸ்பீட்ல ஓட்டினேன். ஆனா அந்த 6 கிலோமீட்டர் போகும்போது ரியர் வியூ மிரர்ல நான் 3 தடவை பார்த்தேன். 3 தடவையும் அவ அங்க நின்னுகிட்டு இருந்தா. ஒவ்வொரு தடவையும் கொஞ்சம் கொஞ்சமா நெருக்கமா. முதல் தடவை பார்த்தப்ப அவ சாலையோட தூரத்துல, 2வது தடவை பார்த்தப்ப அவ கொஞ்சம் நெருக்கமா, 3வது தடவை பார்த்தப்ப அவ என் கார் பின்னாடியே 5 அடி தூரத்துல நின்னுகிட்டு இருந்தா. நான் 120 ஸ்பீட்ல போய்கிட்டு இருக்கேன் நண்பர்களே. ஒரு மனிதரால 120 ஸ்பீட்ல ஓடுற காரை ஃபாலோ பண்ண முடியுமா? ஆனா அவ ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருந்தா. கால்கள் அசையாம, ஓடாம, நடக்காம, நிலத்தில் மிதக்கிற மாதிரி. நான் ரியர் வியூ மிரரை பார்க்கறத நிறுத்திட்டேன். கண்ணை சாலையில மட்டும் வச்சேன். அடுத்த ஊர் லைட்ஸ் தெரிஞ்சதும் என் உடம்பு முழுக்க வியர்வையில நனைஞ்சிருந்தது. என் சட்டையை பிழிஞ்சா தண்ணி வந்திருக்கும், அவ்வளவு வியர்வை. அவர் தன் ஊருக்கு போய் சேர்ந்தார். அம்மாவை பார்த்தார். ஆனா அன்னைக்கு இரவு அவருக்கு தூக்கமே வரல. அடுத்த நாள் காலையில போய் பார்த்தார். அவரோட கார்ல ரியர் பம்பர்ல 4 நீண்ட ஸ்கிராட்ச் மார்க்ஸ் இருந்தது, 4 விரல்களால் கீறின மாதிரி. ரவிச்சந்திரன் கிட்ட நடந்ததை வெறும் ஒரு தனிப்பட்ட அனுபவம்னு ஒதுக்கிடலாம். ஆனா அது முடியல. ஏன்னா அவருக்கு முன்னாடியே ஒரு சம்பவம் நடந்திருந்தது. அது அவருக்கு அப்போ தெரியாது, பின்னாடிதான் தெரிய வந்துச்சு. 2017 நவம்பர் மாதம். முருகேசன் வயது 52, ஒரு லாரி டிரைவர். கடலூர்ல இருந்து சரக்கு ஏத்திக்கிட்டு போய்கிட்டு இருந்தாரு. முருகேசன் 30 வருஷமா லாரி ஓட்டுற ஒரு அனுபவமிக்க டிரைவர். தமிழ்நாட்டோட எல்லா சாலையிலையும் போயிருக்கார். நள்ளிரவு பயணம் அவருக்கு சாதாரணம். பேய் பிசாசு கதைகள் எல்லாம் கேட்டிருக்கிறார், ஆனா ஒருபோதும் நம்பினதில்லை. அன்னைக்கு இரவு 1:50, அதே சாலை, அதே பகுதி. முருகேசன் சொல்றாரு, நான் அந்த பாலத்தை கிட்ட போனப்போ என் லாரியோட ஹெட்லைட்ல சாலையோட நடுவுல ஒரு பொருள் இருந்தது. தூரத்துல இருந்து பார்த்தப்போ ஒரு மூட்டை மாதிரி தெரிஞ்சது. யாரோ சரக்கு கொட்டிட்டு போயிருப்பாங்கன்னு நினைச்சேன். நெருக்கமா போனப்போ தான் தெரிஞ்சது அது ஒரு மனிதர். சாலையோட நடுவுல ஒரு மனிதர் மல்லாந்து படுத்திருந்தாரு. முகம் மேல பார்த்துக்கிட்டு, கைகள் 2ம் விரிச்சு, கால்கள் 2ம் நீட்டி, பிளஸ் அடையாளம் மாதிரி. நான் உடனே லாரியை நிறுத்தினேன். என் கிளீனர் பையன் தூங்கிக்கிட்டு இருந்தான். அவனை எழுப்பினேன். இருவரும் இறங்கி போய் பார்த்தோம். அவர் ஒரு வயதான மனிதர். சுமார் 60-65 வயசு இருக்கும். வெள்ளை வேட்டி, வெள்ளை சட்டை. கண்கள் திறந்திருந்தது. ஆனா ஒரு விஷயம், அந்த கண்கள்ல உயிர் இல்ல. நான் முதல்ல நினைச்சேன் இவர் இறந்துட்டாரோன்னு. ஆனா அப்புறம் பார்த்தேன் அவர் மூச்சு விடுறார். நான் அவர் கையை தொட்டேன். ஐஸ் மாதிரி குளிர்ச்சியா இருந்தது. ஆனா உயிரோடு இருந்தார். நான் அவங்கிட்ட கேட்டேன், சியா என்னாச்சு, என்ன நடந்துச்சு, எழுந்துறீங்கன்னு. அவர் என்னை பார்த்தார். அவர் வாய் அசைஞ்சது. ஏதோ சொல்ல முயற்சிச்சார். நான் காதை நெருக்கமா வச்சேன். அவர் சொன்ன வார்த்தையை என்னால மறக்கவே முடியாது. அவ விடல, அவ என்னை விடல. யார் யார் விடலன்னு நான் கேட்டேன். அந்த பொண்ணு வெள்ளை சேலையில. அவ என்னை தூக்கிட்டு வந்து இங்க போட்டா. நான் சுத்தி பார்த்தேன், யாருமே இல்ல. என் கிளீனர் பையன் பயத்துல நடுங்க ஆரம்பிச்சான். நாங்க அந்த மனிதரை தூக்கி லாரியில ஏத்திக்கிட்டு அடுத்த ஊர் ஹாஸ்பிடலுக்கு போனோம். ஹாஸ்பிடல்ல அந்த மனிதரை பரிசோதனை பண்ணாங்க. டாக்டர்கள் ஒரு ஆச்சரியமான விஷயத்தை கண்டுபிடிச்சாங்க. அந்த மனிதரோட உடல் வெப்பநிலை 33 டிகிரி செல்சியஸுக்கு கீழே இருந்தது. சாதாரண உடல் வெப்பநிலை 37 டிகிரி. ஹைப்போதெர்மியான்னு கண்டுபிடிச்சாங்க. ஆனா அன்னைக்கு இரவு வெளியில வெப்பநிலை 28 டிகிரி இருந்தது. அந்த வெப்பநிலையில ஒரு மனிதருக்கு ஹைப்போதெர்மியா வரவே வராது. அவர் உடம்பு இவ்வளவு குளிரா இருக்க எந்த மருத்துவ காரணமும் இல்லை. அதை விட ஆச்சரியம் என்னன்னா, அந்த மனிதரோட நான் அவரை கண்டுபிடிச்ச இடத்திலிருந்து அவரோட வீடு 12 கிலோமீட்டர் தூரம். அவர் மனைவி சொன்னாங்க, அவர் இரவு 10 மணிக்கு தூங்கிட்டாரு, படுக்கையில் இருந்தாருன்னு. அவர் நடந்து போனதா, யாராவது கூட்டிட்டு போனதா,
எப்படி சாலையோட நடுவுல வந்து படுத்தார் யாருக்குமே பதில் தெரியல. அந்த மனிதர் ஒரு வாரம் ஹாஸ்பிடல்ல இருந்தார். டிஸ்சார்ஜ் ஆன பிறகு அவர் முன்னாடி மாதிரி இல்ல. அவர் யாரிடமும் பேசுறதில்ல. எப்பவும் ஒரு மூலையில உட்கார்ந்துக்கிட்டு சுவரை பார்த்துக்கிட்டே இருப்பாரு. அவரோட மனைவி சொல்றாங்க, அவர் தூக்கத்துல எழுந்து அவ வர்றான்னு கத்துவார். இந்த சம்பவம் அந்த கிராமத்துல பரவுச்சு. ஆனா அப்போ யாரும் இதை அவ்வளவு தீவிரமா எடுத்துக்கல. ஒரு வயதான மனிதர் தூக்கத்துல எழுந்து நடந்துட்டார். அவர் கொஞ்சம் மனநிலை சரியில்லாம போயிருக்கும்னு நினைச்சாங்க. ஆனா அடுத்து நடந்தது அது யாரையும் சாதாரணமா இருக்க விடல. 2019 பிப்ரவரி 2 சனிக்கிழமை. இந்த தேதியை அந்த பகுதி மக்கள் ஒருபோதும் மறக்க மாட்டாங்க. அன்னைக்கு இரவு ஒரே நேரத்தில் 3 தனித்தனி விபத்துகள் நடந்தது. எல்லாமே அதே சாலையில, அதே 7 கிலோமீட்டர் பகுதியில, அதே நள்ளிரவு 1 மணியிலிருந்து 3 மணிக்குள்ள. முதல் விபத்து இரவு 1:15. ஒரு இளம் தம்பதி. கணவன் பிரகாஷ் வயது 28, மனைவி மீனா வயது 25. திருமணமாகி 6 மாதம்தான் ஆகியிருந்தது. நண்பர்களோட கல்யாண வரவேற்புக்கு போயிட்டு இரவு தாமதமா திரும்பிக்கிட்டு இருந்தாங்க. பிரகாஷ் கார் ஓட்டிக்கிட்டு இருந்தார். மீனா பக்கத்துல உட்கார்ந்திருந்தாங்க. மீனா உயிர் பிழைச்சாங்க. பிரகாஷ் இறந்துட்டார். மீனா தீவிர சிகிச்சை பிரிவிலிருந்து வெளியே வந்த பிறகு சொன்னாங்க, நாங்க அந்த பாலத்தை கடக்கும்போது திடீர்னு என் கணவர் கத்தினார், பார்க்காதேன்னு சொன்னார். நான் அவர் பார்க்கிற திசையில பார்த்தேன். சாலையோட நடுவுல ஒரு பெண் நின்னுகிட்டு இருந்தா. வெள்ளை சேலை, நீளமான கருப்பு முடி முகத்தை மூடியிருந்தது. என் கணவர் அவளை தவிர்க்க ஸ்டீரிங்கை வெட்டினார். கார் கட்டுப்பாட்டை இழந்தது. சாலையோரத்தில் இருந்த மரத்துல மோதிருச்சு. 2வது விபத்து அதே இரவு 2:10. ஒரு பைக் ரைடர் செல்வராஜ் வயது 32. அவர் இரவு ஷிஃப்ட்ல இருந்து திரும்பிக்கிட்டு இருந்தாரு. அவரோட பைக் அந்த வளைவுல திடீர்னு ஸ்கிட் ஆகி அவர் சாலையில தூக்கி எறியப்பட்டாரு. ஹெல்மெட் போட்டிருந்ததால உயிர் பிழைச்சாரு. ஆனா அவரோட இடது கை முறிவு, 3 பக்க எலும்புகள் முறிவு. செல்வராஜ் ஹாஸ்பிடல்ல சொன்னார், நான் அந்த வளைவை நெருங்கும் போது என் பைக்கோட ஹெட்லைட்ல ஒரு பெண் சாலையை கடந்தா. நான் தவிர்க்க பிரேக் போட்டேன், பைக் ஸ்கிட் ஆகிருச்சு. ஆனா ஒரு விஷயம், அந்த பெண் நடக்கல, அவ மிதந்தா. நிலத்தில் அவ கால் படலன்னு. 3வது விபத்து இது மிகவும் கொடூரமானது. அதே இரவு 2:45. ஒரு லாரி ஒரு ஆட்டோவை மோதியது. ஆட்டோவில் இருந்த 2 பேர் சம்பவ இடத்திலேயே இறந்துட்டாங்க. லாரி டிரைவர் உயிர் பிழைச்சார். லாரி டிரைவர் போலீஸ் கிட்ட சொன்ன வாக்குமூலம், திடீர்னு என் முன்பக்க கண்ணாடியில உள்ள பக்கம் ஒரு கையோட அச்சு தெரிஞ்சது. யாரோ உள்ள இருந்து கண்ணாடியில கைய வச்ச மாதிரி. நான் பதறி போய் ஸ்டீரிங்கை வெட்டினேன். ஆட்டோவை பார்க்கல. போலீஸ் 3 விபத்துகளையும் தனித்தனி கேஸா பதிவு பண்ணினாங்க. ஆனா ஒரு சப் இன்ஸ்பெக்டர், அவர் பேரு கார்த்திகேயன், அவர் ஒரு தொடர்பை கவனிச்சாரு. 3 விபத்துகளும் அதே சாலையில, அதே நேரத்துல 3 பேரும் ஒரு வெள்ளை உடையிலான பெண்ணை பார்த்ததா சொல்றாங்க. இது தற்செயலா இருக்க முடியாதுன்னு அவருக்கு தோணுச்சு. ஆனா போலீஸ் ஸ்டேஷன்ல அவரோட மூத்தவர்கள் சிரிச்சாங்க. என்னடா பேய் கதை பேசுற விபத்து எல்லாம் டிரைவர் அலட்சியம், இரவுல தூக்கத்துல ஓட்டிருப்பாங்க, அதிவேகத்துல போயிருப்பாங்க, அவ்வளவுதான்னு கேஸை மூடிட்டாங்க. ஆனா கார்த்திகேயன் விடல. அவர் தன் சொந்த நேரத்துல விசாரிக்க ஆரம்பிச்சார். அவர் கண்டுபிடிச்ச உண்மை அதுதான் இந்த கதையோட மிகவும் பயங்கரமான பகுதி. சப் இன்ஸ்பெக்டர் கார்த்திகேயன் முதல்ல என்ன செஞ்சாருன்னா, அந்த சாலையில கடந்த 10 வருடங்களில் நடந்த எல்லா விபத்துகளையும் தரவு சேகரிச்சாரு. அவர் கண்டுபிடிச்ச புள்ளி விவரங்கள் மிகவும் ஆச்சரியமா இருந்தது. அந்த 7 கிலோமீட்டர் பகுதியில கடந்த 10 வருடங்களில 47 விபத்துகள் நடந்திருக்கு. இதில் 14 பேர் இறந்திருக்கிறாங்க. இது ஒரு சாதாரண மாநில நெடுஞ்சாலைக்கு மிகவும் அதிகம். ஆனா இன்னும் ஆச்சரியம் என்னன்னா, இந்த 47 விபத்துகளில 31 விபத்துகள் நள்ளிரவு 12 மணிக்கும் 3 மணிக்கும் இடையில நடந்திருக்கு. பகல் நேரத்தில் வெறும் 16 விபத்துகள் தான். இரவு நேர விபத்துகள் 2 மடங்கு. சரி, இது ஒரு இருண்ட சாலை, பார்வை தெளிவு குறைவா இருக்கும். அதனாலதான் இரவுல விபத்துகள் அதிகம்னு சொல்லலாம். ஆனா கார்த்திகேயன் இன்னொரு விஷயத்தை கவனிச்சாரு. விபத்துல உயிர் பிழைச்சவங்களோட வாக்குமூலங்கள்ல ஒரு பொதுவான அம்சம் இருந்தது. 31 இரவு நேர விபத்துகளில் 11 பேர் ஒரு வெள்ளை உடையிலான பெண்ணை பார்த்ததா குறிப்பிட்டிருக்காங்க. வேற 8 பேர் திடீர்னு ஒரு உருவம் சாலையில் தெரிஞ்சதுன்னு சொல்லி இருக்கிறாங்க. ஆனா விவரங்கள் சொல்ல முடியலன்னு சொல்லி இருக்கிறாங்க. கார்த்திகேயன் அடுத்ததா அந்த பகுதியோட வரலாற்றை ஆராய ஆரம்பிச்சார். ஊர் பெரியவங்க கிட்ட, கோயில் பூசாரி கிட்ட, பள்ளிக்கூட ஆசிரியர்கிட்ட, ரேஷன் கடைக்காரர்கிட்ட எல்லார்கிட்டையும் போய் விசாரிச்சார். அப்பதான் ஒரு வயதான பெண்மணி, அவங்க பேரு பரிமளம், வயது 78, அவங்க ஒரு கதை சொன்னாங்க. நண்பர்களே, இனிமேல் நான் சொல்ல போறது கொஞ்சம் கஷ்டமான, வலி நிறைந்த ஒரு உண்மை கதை. தயாரா இருங்க. 1998ஆம் வருடம் அதே சாலையோரத்தில் அந்த வளைவுக்கு அருகில் ஒரு சிறிய வீடு இருந்தது. அந்த வீட்டில் ஒரு குடும்பம் வாழ்ந்தது.
கணவன் மனைவி ஒரே ஒரு மகள். மகள் பேரு கனிமொழி. வயது 19. கல்லூரியில படிச்சுக்கிட்டு இருந்தா. அந்த ஊரோட மிகவும் அழகான புத்திசாலியான பெண். கனிமொழிக்கு ஒரு பழக்கம் இருந்தது. தினமும் மாலையில அந்த சாலையோரத்தில் நடந்து போவா. புளிய மரத்தடியில் உட்கார்ந்து புத்தகம் படிப்பா. அவ எப்போதும் வெள்ளை சுடிதார் போடுவா. வெள்ளை அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். 1998 நவம்பர் மாதம் ஒரு இரவு கனிமொழி வழக்கம் போல மாலையில நடக்கப் போயிருந்தா. ஆனா அன்னைக்கு கொஞ்சம் தாமதமாகிருச்சு. இருட்ட ஆரம்பிச்சிருச்சு. அவ திரும்ப வீட்டுக்கு வர்றப்போ அவ திரும்ப வரல. அவளோட அப்பா தேட போனார், அம்மா தேட போனாங்க, ஊர் மக்கள் தேடினாங்க, போலீஸ் வந்தது, தேடுதல் நடந்தது. 3 நாள் கழிச்சு அந்த பாலத்துக்கு அடியில ஒரு புதர்ல கனிமொழியோட உடல் கண்டுபிடிக்கப்பட்டது. பிரேத பரிசோதனை அறிக்கை சொன்னது, அவ பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டிருக்கா, கழுத்தை நெரிச்சு கொல்லப்பட்டிருக்கா. அவளோட உடம்பில் பல காயங்கள் இருந்தது. 1 அல்ல 2 அல்ல 4 பேர் இதை செஞ்சிருக்காங்கன்னு தடயவியல் அறிக்கை சொன்னது. போலீஸ் விசாரிச்சாங்க. 4 பேர் சந்தேக நபர்களா அடையாளம் காணப்பட்டாங்க. எல்லாரும் அதே பகுதியை சேர்ந்தவங்க. ஒருத்தன் ஒரு உள்ளூர் அரசியல்வாதியோட மகன், இன்னொருத்தன் ஒரு கான்ட்ராக்டரோட மகன். நீங்க யூகிக்க முடியும் என்ன நடந்திருக்கும்னு. வழக்கு பதிவானது, ஆனா சாட்சிகள் மாறினாங்க, ஆதாரங்கள் மாயமானது. அந்த அரசியல்வாதி அழுத்தம் கொடுத்தாரு. வழக்கு நீதிமன்றத்துக்கு போச்சு, ஆனா போதுமான ஆதாரம் இல்லைன்னு 4 பேரும் விடுதலை ஆனாங்க. கனிமொழியோட அப்பா, அவர் அந்த தீர்ப்பை கேட்ட நாள் நீதிமன்றத்திலேயே மயங்கி விழுந்தார். அவர் அதிலிருந்து மீளவே இல்லை. 6 மாதத்தில் மாரடைப்பால் இறந்தார். கனிமொழியோட அம்மா, அவங்க அந்த வீட்டை விட்டு போயிட்டாங்க. யாருக்கும் தெரியாத ஒரு இடத்துக்கு போயிட்டாங்க. அவங்க எங்க போனாங்கன்னு இன்னைக்கு வரை யாருக்கும் தெரியாது. அந்த வீடு காலியா நின்னுது. யாரும் அந்த வீட்டில குடியேறல. மெல்ல மெல்ல அந்த வீடு இடிஞ்சு விழுந்தது. இப்போ அங்க வெறும் அடித்தளம் மட்டும் தெரியும். புதர்கள் மூடி இருக்கு. பரிமளம் பாட்டி சொன்னாங்க, அந்த பொண்ணுக்கு நியாயம் கிடைக்கல. அவ அப்பாவி. அவ என்ன தப்பு செஞ்சா? புத்தகம் படிக்க போனா. அவ்வளவுதான் அவ செஞ்சது. ஆனா அவளுக்கு நீதி கிடைக்கல. அவளை கொன்னவங்க சுதந்திரமா நடமாடிக்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு தாய் தன் மகளுக்கு நீதி கிடைக்காம இந்த உலகத்தை விட்டு போயிட்டாங்க. ஒரு அப்பா நெஞ்சு பொறுக்காம இறந்துட்டாரு. இந்த மண்ணுல நியாயமே இல்லையான்னு. அப்புறம் பாட்டி ஒரு வார்த்தை சொன்னாங்க, அந்த பொண்ணு போனா, ஆனா அவ ஆவி போகல. அவளுக்கு நீதி கிடைக்கல. அதனால அவ அந்த சாலையை விட்டு போகல. நீதி கிடைக்கிற வரைக்கும் அவ அங்கேயே இருப்பா. சப் இன்ஸ்பெக்டர் கார்த்திகேயன் இந்த தகவலை சேகரிச்சுட்டு வழக்கு கோப்பை புரட்டி பார்த்தாரு. எல்லாமே உண்மைதான். 1998 வழக்கு பதிவாகியிருக்கு. 4 குற்றவாளிகள் விடுதலை ஆகியிருக்கிறாங்க. வழக்கு முடிவடைந்தது. ஆனா கார்த்திகேயன் இன்னொரு ஆச்சரியமான விஷயத்தை கவனிச்சாரு. அந்த 4 குற்றவாளிகளுக்கு என்ன ஆச்சுன்னு கண்காணிச்சாரு. முதல் ஆள் விடுதலையான 2 வருடத்துல ஒரு சாலை விபத்துல இறந்துட்டான். எங்க தெரியுமா? அதே சாலையில, அதே வளைவில, நள்ளிரவு 2 மணிக்கு. 2வது ஆள் 2005 தூக்கில தொங்கி தற்கொலை செஞ்சுக்கிட்டான். அவனோட தற்கொலை குறிப்புல எழுதியிருந்தான், அவ தினமும் இரவு என் கனவுல வர்றா, என்னால தாங்க முடியல. 3வது ஆள் 2010 கடுமையான மனநோயில் மனநல மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டான். அவன் எப்போதும் ஒரே வார்த்தையை திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருப்பானாம், சாரி 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 சாரி. 4வது ஆள் மட்டும் உயிரோடு இருக்கான். ஆனா அவன் அந்த ஊரை விட்டு ஓடிட்டான். எங்க போனான்னு யாருக்கும் தெரியாது. நண்பர்களே, இதை தற்செயல்னு சொல்ல முடியுமா? 4 பேர்ல 3 பேருக்கு இந்த கதி வந்திருக்கு. ஒரு சாலை விபத்தில் இறந்தவன், ஒரு தற்கொலை செய்து கிட்டவன், ஒரு பைத்தியமானவன். இது நீதின்னு சொல்ல முடியுமா? பழிவாங்கல்னு சொல்ல முடியுமா? இல்ல வெறும் தற்செயல்னு சொல்ல முடியுமா? இப்போ மிகவும் சமீபத்திய சம்பவத்தை சொல்றேன். இது 2023 நடந்தது. விக்ரம் வயது 30. சென்னையில ஒரு டெக் கம்பெனியில டீம் லீடா வேலை செய்கிறாரு. அவர் ஒரு யூடியூபரும் கூட. அமானுஷ்ய ஆராய்ச்சி வீடியோக்கள் எடுப்பாரு. பேய் வேட்டை, பூதம் பிடிச்ச இடங்களுக்கு போறது, இதெல்லாம் அவரோட பொழுதுபோக்கு. விக்ரம் கிட்ட யாரோ இந்த சாலையோட கதையை சொன்னாங்க. விக்ரம்க்கு ஆர்வம் வந்துருச்சு. நான் போய் பார்க்கணும், வீடியோ எடுக்கணும், இது பொய்யா உண்மையான்னு நிரூபிக்கணும்னு முடிவு பண்ணிட்டார். 2023 ஜூலை 15 விக்ரம் தன்னோட SUVல தன் நண்பன் அருண், கேமராமேன் சுரேஷ் 3 பேரா அந்த சாலைக்கு போனாங்க. அவங்க கிட்ட 3 கோப்ரோ கேமராக்கள், ஒரு DSLR, ஒரு தெர்மல் இமேஜிங் கேமரா, ஒரு MF மீட்டர் வாய்ஸ் ரெக்கார்டர் எல்லாமே இருந்தது. தொழில்முறை அமைப்பு. அவங்க சாயங்காலமே போய் அந்த பகுதியை ஆய்வு செஞ்சாங்க. பகல்ல எல்லாமே சாதாரணமா இருந்தது. மரங்கள், புதர்கள், பாலம், வளைவு எல்லாமே ஒரு சாதாரண கிராமப்புற சாலை. பழைய அடித்தளத்தை கண்டுபிடிச்சாங்க. அங்க மலர்கள் வச்சு யாரோ வழிபாடு செஞ்சிருந்தது தெரிஞ்சது. இரவு 11 மணிக்கு அவங்க கேமராக்களை நிறுவினாங்க. ஒரு கோப்ரோ கார் டேஷ்போர்டில், ஒரு கோப்ரோ பின்பக்க ஜன்னல்ல, ஒரு கோப்ரோ பாலத்து மேல வச்சாங்க.
DSLR-இல நைட் விஷன் மோடில் தொடர்ச்சியான பதிவு போட்டாங்க. நள்ளிரவு 12 மணி, ஒன்றும் நடக்கல. 12:30 ஒன்றும் நடக்கல. 1 மணி ஒன்றும் நடக்கல. அருண் சொன்னான் போயிடலாம், ஒன்றுமில்ல பொய் கதைன்னு. விக்ரம் சொன்னார் காத்திருங்கன்னு. 1 மணி 45 நிமிஷம். விக்ரம் சொல்றாரு, முதல்ல EMF மீட்டர் வினை புரிந்தது. சாதாரண அளவீடு 0.5 மில்லி காசு இருக்கும், திடீர்னு 8.5 மில்லி காசுக்கு தாவிருச்சு. நான் உற்சாகமாயிட்டேன், கேமராவை எடுத்து பதிவு செய்ய ஆரம்பிச்சேன். அப்புறம் வெப்பநிலை குறைஞ்சது. என் தெர்மல் கேமராவில் வெளியில வெப்பநிலை 26 டிகிரின்னு காட்டுச்சு. ஆனா ஒரு குறிப்பிட்ட இடத்துல சாலையோட நடுவுல தெர்மல் கேமரா 11 டிகிரின்னு காட்டுச்சு. ஒரு உறைபனி குளிர் புள்ளி. அந்த இடம் சுத்தி எல்லாமே 26 டிகிரி. ஆனா அந்த ஒரு இடத்துல மட்டும் 11 டிகிரி. இது அறிவியல் பூர்வமா சாத்தியமே இல்லை. அப்புறம் வாய்ஸ் ரெக்கார்டரில் ஒரு சத்தம் பதிவானது. அப்போ நாங்க கேட்கல, பின்னாடி மறுபதிவு பண்ணும்போது தான் கேட்டோம். ஒரு பெண்ணோட குரல், மிகவும் மெல்லியா, கிசுகிசுப்பு மாதிரி. என்ன சொல்றான்னு சரியா புரியல, ஆனா ஒரு வார்த்தை மட்டும் தெளிவா வந்தது, போகாதே. அந்த குரலை கேட்டதும் எங்க கேமராமேன் சுரேஷ் பயந்துட்டான். அவன் போயிடலாம்னு சொன்னான். அருண் கூட கொஞ்சம் சங்கடமா இருந்தான். ஆனா விக்ரம் இன்னும் கொஞ்ச நேரம் இருக்கலாம்னு சொன்னாரு. 2 மணி 10 நிமிஷம். அப்போதான் அது நடந்துச்சு. விக்ரம் சொல்றாரு, நான் டேஷ்போர்டு கோப்ரோவை சரிபார்த்துக்கிட்டு இருந்தேன். அருண் திடீர்னு என் கையை பிடிச்சான். அவன் கை நடுங்குச்சு. நான் அவன் பார்க்கிற திசையில பார்த்தேன். சாலையோட நடுவுல 50 அடி தூரத்துல ஒரு பெண் நின்னுகிட்டு இருந்தா. வெள்ளை உடை, நீண்ட கருப்பு முடி, முகம் தெரியல, முடி மூடி இருந்தது. 2 கைகளும் உடம்போட ஒட்டி, 2 கால்களும் ஒட்டி, முற்றிலும் அசையாம. நான் கேமராவை எடுத்து பாயிண்ட் பண்ணினேன். DSLR-இல் ஜூம் பண்ணினேன். வியூ ஃபைண்டரில் பார்த்தப்போ என் இதயம் நின்னுடுச்சு. அவ முகத்துல முடி இருந்தது, ஆனா முடி இடுக்கிலிருந்து ஒரு கண் தெரிஞ்சது. ஒரே ஒரு கண். அந்த கண் நேரா என்னையே பார்த்துக்கிட்டு இருந்தது. நான் கேமராவை கீழே வச்சு வெறும் கண்ணால பார்த்தேன். அவ இல்ல, கேமராவில் பார்க்கிறேன், அவ இருக்கா. வெறும் கண்ணால பார்க்கிறேன் இல்ல, கேமராவில் பார்க்கிறேன் இருக்கா. சுரேஷ் கத்தினான், ஐயா போங்க சார், ப்ளீஸ் போங்க. அருண் ஏற்கனவே கார் கதவை திறந்து ஓட ஆரம்பிச்சான். நான் கேமராவை எடுத்துக்கிட்டு காரில் ஏறி ஸ்டார்ட் பண்ணினேன். கார் ஸ்டார்ட் ஆகல. சாவியை திருப்பினேன். என்ஜின் சத்தம் வருது, ஆனா ஸ்டார்ட் ஆகல. 3 தடவை முயற்சி பண்ணினேன். 4வது தடவை ஸ்டார்ட் ஆச்சு. நான் ரிவர்ஸ்ல போட்டு யூ டர்ன் அடிச்சு முழு வேகத்தில் அந்த பகுதியை விட்டு வெளியே வந்தேன். அருண் வெளியில ஓடிக்கிட்டு இருந்தான். அவனை பிக்கப் பண்ணினேன். 3 பேரும் அடுத்த ஊர் வந்து ஒரு பெட்ரோல் பங்கில கார் நிறுத்தி 30 நிமிடம் யாரும் பேசல. 3 பேருக்குமே கைகள் நடுங்குச்சு. அப்புறம் விக்ரம் கேமரா பதிவுகளை சரிபார்த்தார். டேஷ்போர்டு கோப்ரோவில் ஒன்றும் தெரியல. பின்பக்க கோப்ரோவில் ஒன்றும் தெரியல. பாலத்து மேலே வச்ச கோப்ரோவில் ஒன்றும் தெரியல. ஆனால் DSLR பதிவில் ஒரு ஃப்ரேம், ஒரே ஒரு ஃப்ரேம்ல ஒரு நொடியில 24இல் ஒரு பகுதி, ஒரு உருவம் தெரிஞ்சது. மங்களா குவியமின்றி, ஆனா தெளிவா ஒரு மனித உருவம், வெள்ளை உடையில, சாலையோட நடுவுல. விக்ரம் அந்த பதிவை யூடியூப்ல போடல. அவர் சொன்னார், நான் அமானுஷ்ய ஆராய்ச்சி பண்றேன், ஆனா இது வேற. இதை உள்ளடக்கமா பயன்படுத்துற மனசு எனக்கு வரல. அந்த பொண்ணுக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரிஞ்ச பிறகு இதை பொழுதுபோக்கா பார்க்க என்னால முடியல. விக்ரம் அந்த பதிவை தன்கிட்டயே வச்சுக்கிட்டாரு. ஆனா அவர் நெருக்கமான நண்பர்களிடம் காட்டியிருக்காரு. அவர்கள் மூலமா இந்த கதை மெதுவா பரவுச்சு. சரி நண்பர்களே, இப்போ ஒரு நிமிஷம் நின்னு யோசிப்போம். இங்க என்ன நடக்குது? இதை எப்படி புரிஞ்சுக்கிறது? 3 விதமான விளக்கங்கள் இருக்கு. ஒவ்வொன்றையும் பார்ப்போம். இந்த முதல் விளக்கம் அறிவியல் பூர்வமானது. சில அறிவியலாளர்கள் சொல்றாங்க இது இன்ஃப்ராசவுண்டோட விளைவா இருக்கலாம்னு. இன்ஃப்ராசவுண்ட் என்னன்னா 20 ஹெர்ட்ஸுக்கு கீழே உள்ள ஒலி அதிர்வெண்கள். இது மனித காதுக்கு கேட்காது, ஆனா மனித உடலை பாதிக்கும். இன்ஃப்ராசவுண்ட் வெளிப்பாட்டால் பதட்டம், பயம், அசடகரியம், பார்வை கோளாறுகள் எல்லாம் வரும். சிலருக்கு மாயத் தோற்றங்கள் கூட ஏற்படலாம். அந்த பகுதியில் ஒரு சிறிய ஆறு இருக்கு. ஆற்றில நீர் ஓட்டம் குறிப்பிட்ட பாறை அமைப்புகளில மோதும் போது இன்ஃப்ராசவுண்ட் உருவாகலாம். இது குறிப்பா இரவில போக்குவரத்து சத்தம் குறைவா இருக்கும்போது அதிகமா உணரப்படும். அதனால தான் இரவுல மட்டும் இந்த அனுபவங்கள் வருதுன்னு ஒரு கோட்பாடு இருக்கு. ஆனா இந்த கோட்பாட்டுக்கு ஒரு சிக்கல் இருக்கு. இன்ஃப்ராசவுண்ட் மாயத் தோற்றங்கள் பொதுவா மங்கலா இருக்கும். நிழல் உருவங்கள், பக்க பார்வையில அசைவு, இது மாதிரி. ஆனா இங்க பல நபர்கள் ஒரே குறிப்பிட்ட உருவத்தை விவரிக்கிறாங்க. வெள்ளை உடை, நீண்ட முடி, முற்றிலும் அசையாமல். இது இன்ஃப்ராசவுண்டால் விளக்க முடியாது. 2வது விளக்கம் உளவியல் பூர்வமானது. இதை கூட்டு பீதி என்று சொல்லலாம். ஒரு பகுதியில ஒரு பேய் கதை பிரபலமாகிடுச்சுன்னா அந்த பகுதியில பயணம் செய்பவர்கள் ஏற்கனவே பதட்டமா இருப்பாங்க.
இரவுல தனிமையான சாலையில பயம் அதிகமா இருக்கும்போது மூளை நமக்கு தந்திரம் காட்டும். ஒரு மர நிழலை மனித உருவமா தவறாக புரிந்துக்கலாம். ஒரு விலங்கின் அசைவை பேயா தவறாக நினைக்கலாம். இதுல ஒரு நியாயம் இருக்கு. ஆனா இங்கேயும் ஒரு சிக்கல் இருக்கு. 2017 முருகேசன் அந்த வயதான மனிதரை சாலையோட நடுவுல கண்டுபிடிச்சது உண்மை. அந்த மனிதரோட ஹைபோதெர்மியா உண்மை. 2019 3 விபத்துகள் உண்மை. உயிர்கள் பறிபோயிருக்கு. 1998 கனிமொழிக்கு நடந்தது உண்மை. நீதிமன்ற வழக்கு உண்மை. இவை எல்லாமே ஆவணப்படுத்தப்பட்ட நிகழ்வுகள். 3வது விளக்கம் அமானுஷ்ய சார்ந்தது. இது அறிவியல் பூர்வமா நிரூபிக்க முடியாதது. ஆனா பல கலாச்சாரங்களில் பல மதங்களில் ஒரு பொதுவான நம்பிக்கை இருக்கு. வன்முறையான மரணத்துக்கு ஆளான ஒரு ஆன்மா அதுக்கு நீதி கிடைக்காம போனா அந்த இடத்தை விட்டு போகாதுன்னு. இதை எச்ச ஆவி என்று அமானுஷ்ய ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க. அதாவது ஒரு அதிர்ச்சிகரமான நிகழ்வின் ஆற்றல் அந்த இடத்தில் தங்கிவிடும். அது குறிப்பிட்ட சூழ்நிலைகளில் மீண்டும் நிகழும். நான் தனிப்பட்ட முறையில் இதில் எந்த விளக்கத்தையும் உறுதிப்படுத்தவும் மாட்டேன், மறுக்கவும் மாட்டேன். ஆனா ஒரு விஷயம் மட்டும் உண்மை. அந்த சாலையில் ஏதோ நடக்குது. அது இயற்கையானதா இருந்தாலும் இயற்கைக்கு அப்பாற்பட்டதா இருந்தாலும் மக்களுக்கு உண்மையான அனுபவங்களா இருக்கு. உண்மையான விபத்துகள் நடந்திருக்கு. உண்மையான உயிரிழப்புகள் நடந்திருக்கு. ஆனா நண்பர்களே, இந்த கதையில என்னை மிகவும் பாதிச்ச விஷயம் இல்லை. கனிமொழிக்கு நடந்த அநீதிதான். ஒரு 19 வயது பெண் புத்தகம் படிக்க போனா 4 பேரால் கொல்லப்பட்டா. அவளுக்கு நீதி கிடைக்கல. அவளோட அப்பா துக்கத்தில் இறந்தார். அவளோட அம்மா காணாம போனாங்க. பேய் இருக்கான்னு நமக்கு தெரியாது. ஆனா அநீதி இருக்கு, அது நிச்சயம். ஒருவேளை அந்த சாலையில தெரிகிற உருவம் பேய் இல்லையோ? ஒருவேளை அது நமக்கு ஒரு நினைவூட்டலோ? இந்த மண்ணுல எத்தனையோ கனிமொழிகளுக்கு இன்னும் நீதி கிடைக்கல. அவங்களோட கதை யாரும் சொல்ல. அவங்களோட பேரு யாருக்கும் தெரியாது. அவங்க மறக்கப்பட்டுட்டாங்க. ஒருவேளை அந்த உருவம் நம்ம கிட்ட ஒரு கேள்வி கேக்குதோ, என்னை மறந்துட்டீங்களா? நண்பர்களே, வீடியோவோட ஆரம்பத்தில் நான் சொன்னேன் இல்லையா, கடைசியில் ஒரு அதிர்ச்சிகரமான தகவல் சொல்லுவேன்னு. இது அந்த தகவல். சப் இன்ஸ்பெக்டர் கார்த்திகேயன் இந்த வழக்கை ஆராய்ச்சி செய்துகிட்டு இருக்கும்போது 4வது குற்றவாளியை தேடினார். அவன் எங்க போனான்னு யாருக்கும் தெரியல. 1999 வழக்கில் விடுதலையான பிறகு அவன் ஊரை விட்டு போயிட்டான். கார்த்திகேயன் பல ஆதாரங்கள் மூலமா கண்டுபிடிக்க முயற்சிச்சார். இறுதியா 2020 அவனை கண்டுபிடிச்சார். அவன் எங்க இருந்தான் தெரியுமா? அதே மாவட்டத்துல, வெறும் 40 கிலோமீட்டர் தூரத்துல, வேற ஒரு ஊர்ல பேரை மாத்திக்கிட்டு புதிய அடையாளத்துல ஒரு கடை வச்சுக்கிட்டு சாதாரண வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருந்தான். ஆனா ஒரு விஷயம், அவனோட அக்கம் பக்கத்தினர் கிட்ட கார்த்திகேயன் விசாரிச்சப்போ அவங்க ஒரு ஆச்சரியமான தகவலை சொன்னாங்க. அந்த மனிதன் ஒவ்வொரு வருஷமும் நவம்பர் மாதம் வந்தா 3 நாள் கடையை மூடிடுவானாம். வீட்டுக்குள்ள அடைச்சுக்குவானாம். யாரையும் உள்ள விட மாட்டானாம். 3 நாள் கழிச்சு வெளியே வரும்போது அவன் கண்கள் சிவந்திருக்குமாம். அழுதிருப்பான். நவம்பர் மாதம், கனிமொழி கொல்லப்பட்ட மாதம் நவம்பர். அவனுக்கு குற்ற உணர்ச்சி இருக்கா? அவன் மனசாட்சி அவனை வதைக்குதான்? அவன் கண்ணுல தெரிகிற அந்த பெண்ணோட முகம் அவனை தூங்க விடாம செய்யுதா? இல்ல ஒருவேளை கனிமொழி அவனையும் விடல? நண்பர்களே, நீதி எப்போதும் நீதிமன்றத்தில் மட்டும் கிடைக்காது. சில நேரங்களில் நீதி வேற வழிகளில் வரும். அது எந்த வடிவத்தில் வரும்னு நமக்கு தெரியாது. ஆனா ஒரு விஷயம் மட்டும் நிச்சயம், யார் என்ன செய்தாலும், எங்க ஓடி ஒளிஞ்சாலும், பேரை மாத்திக்கிட்டாலும், ஊரை மாத்திக்கிட்டாலும், குற்ற உணர்ச்சி அது உன்னை விடாது. அது ஒரு நள்ளிரவு 2 மணி சாலையில் வெள்ளை உடையில் வந்தாலும் சரி, உன் சொந்த மனசாட்சியா வந்தாலும் சரி, அது உன்னை விடாது. நண்பர்களே, இதுதான் அந்த சாலையோட கதை. இதை நான் உங்ககிட்ட சொன்னது ஒரு நோக்கத்துக்காக. பேய் இருக்கான்னு நிரூபிக்கிறதுக்கு இல்ல. ஒரு பெண்ணுக்கு நடந்த அநீதியை, இந்த சமூகத்தின் கொடூரத்தை, நீதி மறுக்கப்பட்ட ஒரு குடும்பத்தின் வலியை உங்ககிட்ட சொல்றதுக்கு. நீங்க எப்போதாவது இது மாதிரி விசித்திரமான விளக்க முடியாத அனுபவத்தை சந்திச்சிருக்கீங்களா? கமெண்ட்ல சொல்லுங்க. உங்க கதையை நான் படிக்க ஆசைப்படுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பட்டனை அழுத்துங்க. இது போன்ற மர்மமான சிந்திக்க வைக்கும் உண்மை கதைகளை தொடர்ந்து கேட்கணும்னா கதை FM 101 சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.